கன்னி லக்கணம் என்றாலே அது வந்து ஒரு சாது. ரொம்ப பொறுமையா, ரொம்ப நிதானமா, ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவர்கள். கூர்மையான அறிவுத்திறன் கொண்டவங்க. கூர்மையான அறிவுத்திறன் கொண்டவங்க அவங்க. எப்பவுமே கற்பனை ஆற்றலோட தன்னை வந்து ஏதாவது சிந்திச்சுட்டே இருப்பாங்க. ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுடைய எண்ணங்களே வந்து புதனுடைய ஆதிக்கத்தை பெற்றது. அவர்தான் பெரிய விஞ்ஞானி அவர்தான். சயின்டிஸ்ட். பெரிய கல்விச் சாலைகளில் வந்து மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்கலாம் அவங்க தான். எழுத்தாளர்கள் அப்படிங்கிறது அவங்க தான். பள்ளி, கல்லூரிகளில் வந்து மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்களும் அவங்க தான். என்ஜினியரிங் சார்ந்த துறையில வந்து மிகப்பெரிய வெற்றி அடைறவங்க அவங்க. பெரிய பெரிய விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் ஜாதகத்தெல்லாம் பார்த்தோம்னா, கன்னி இலக்கணம் என்பது பதிவாயிருக்கும். அதே மாரி மிதுன லக்கணம் என்பதும் பதிவாயிருக்கும். ஏன்னா, கல்வி திறன்ல வந்து மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடியவர்கள் வந்து கன்னியா லக்கணத்தில் உள்ளவர்கள். பொதுவா வந்து ஆராய்ச்சி துறை என்பதில் வந்து வல்லவர்களாக இருப்பாங்க. புஸ்தகங்கள் வந்து அதிகமா படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. புஸ்தகங்கள் படிப்பதில வந்து அவங்களுக்கு நிகரா யாரும் இருக்க முடியாது. அந்த மாரி ஒரு சிறப்பு தன்மை கொண்டவர்கள் வந்து கன்னியா லக்கணம், கன்னி ராசியில் பிறந்தவர்கள்.